குருணல் பாண்டியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐபிஎல்ல பேட்டிங்கில் அவரோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு இன்னைக்கு ஆடி இருக்காரு. 73 ரன்ஸ் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டேஜில் இருந்தார். ரொம்ப வழியாக ஒரு 3 விக்கெட்ஸ் போயிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து கடைசி வரையாக நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் கிட்ட இருந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு டெசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சமீரா வந்து நல்லா போட்டு முடிச்சாரு அவரோட 18th ஓவரை. 2 ஓவருக்கு 17 ரன் அடிக்க வேண்டியிருந்துச்சு. ஸ்டார்க்கை கொண்டு வந்திருப்பேன் நான். ஒரு புது பேட்ஸ்மேன் டிம் டேவிட் வராரு. டிம் டேவிட் தெரியும், நல்லா பயங்கரமான ஒரு ஹிட்ரு. அந்த மாதிரி டைமில் ஸ்டார்க் வந்து ஒரு டிம் டேவிட்டையும் குருணல் பாண்டியா அவுட் ஆகியிருந்தா அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஓவர் ஈவன் அவங்க அகைன் சமீரா கூட போயிருந்துருக்கலாம். அந்த முடிவை ஏன் எடுத்தாங்க, ஏன் வந்து முகேஷ் குமார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது புரியலை. ஏன்னா வந்து 19th ஓவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஓவர். என்னை பொறுத்தவரை 20th ஓவரோட 19th ஓவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வச்சு தான் மேட்சே டிசைட் ஆகும். பட் ஏன் அதை பண்ணல டிசி அப்படின்னு சொல்லி தெரியல. அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் கோலியும் ரொம்ப சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடினார். அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருந்தாலுமே அந்த சிச்சுவேஷன் அதை தான் டிமாண்ட் பண்ணிச்சு. அதை சமயம் ஆடி மேட்சை முடிச்சாங்க. தொடர்ந்து 6 மேட்ச் அவே கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. இன்னும் ஒரு மேட்ச்சு வின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 7 மேட்ச்சு அவே மேட்சுமே எந்த டீமும் வின் பண்ணியிருக்காங்களா இதுவரை அப்படின்னு சொல்லி தெரியல. வின் பண்ணால் அது ஒரு பெரிய ரெக்கார்டாக இருக்கும்.